என்னோட கிளைண்ட் திருமதி லாவண்யா அவர்களின் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்த ரமேஷ் என்பவர் என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து பார்த்திங்க அப்படின்னா 10 தங்க கட்டிகளை வந்து வாங்கிட்டு விற்பனை செய்து தருவதாக எடுத்துகிட்டு போயிட்டு ஏமாற்றிட்டு மோசடி செஞ்சுருக்காரு. அவருக்கு உடந்தையாக ரமேஷ் என்பவர், அவருடைய தகப்பனார் பெயர் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைத்துறை மகன் ரமேஷ், அவருடைய மனைவி மைத்திலி, ஜெயப்பிரகாஷ், அவருடைய மகன் ஆதர்ஷ் நாராயணன் மற்றும் முருகேசன், இந்த 5 பேரும் வந்து கூட்டு செய்தியில் வந்து இன்வால்வ் ஆகி என்னோடய கிளைண்ட்டுக்கு எதிராக வந்து மோசடி செஞ்சுருக்காங்க. இந்த தங்க கட்டிகளை வந்து அவர்கிட்டருந்து வாங்கி சீஸ் பண்ணி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சார்ந்த ஆய்வாளர் ஒருத்தர் முனீஸ்வரன் பேர், அவர் வந்து இதில் வந்து என்ட்ரி ஆனதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து விசாரிச்சிட்டதாகவும் அவர்கிட்டருந்து சீஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லி ஒரு கோல்டு பிஸ்கட்டை வந்து கையில் வச்சு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணுறாரு, வாய்ஸ் மெசேஜும் பண்ணுறாரு, இமேஜஸும் வந்து அனுப்புகிறாரு. சப்சிக்வெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2ஆவதாக வந்து இன்னொரு கோல்டு பிஸ்கட்டையும் வந்து சீஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த 2 தங்க கட்டிகளையும் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து திரும்ப தராமல் மேற்சொன்ன 5 நபர்கள் கூடவே வந்து அவர் கூட்டு செய்தியில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு என்னோடய கிளைண்ட் வந்து உறுதியாக நம்புகிற மாதிரி அவருக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. மேலும் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு என்னோடய கிளைண்ட்டுக்கு சொந்தமான வாகனங்கள், அவரோட வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள், 80 கிராம் தங்க ஆபரணங்கள், சில்வர் பார்த்திங்கன்னா 2 கிலோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு செய்தி செஞ்சு வந்து அவரை வந்து மோசடி பண்ணியிருக்காங்க என்னோடய கிளைண்ட்டை. இது சம்மந்தமாக வந்து நாங்கள் காவல்துறையில் வந்து நாங்கள் புகார் கொடுக்குறோம். அது வந்து குனியமுத்தூர் காவல் நிலையத்திற்கும் பொள்ளாச்சியில் உள்ள கோட்டூர் காவல் நிலையத்திற்கும் வந்து ஃபார்வர்ட் ஆகுது. அது சம்மந்தமாக பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான நடவடிக்கையுமே வந்து காவல்துறையில் எடுக்கலை. எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் எங்களையும் வந்து சம்மன் பண்ணாமல் அவங்களையும் வந்து சம்மன் பண்ணாமல் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் ரொம்ப மெத்தனமாக நடந்துக்கிட்டதுனால நாங்கள் யார் மீது புகார் கொடுத்தோமோ அவங்க சார்பாக வந்து எங்களுக்கு வந்து த்ரெட்டனிங் கால்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஒரு காலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகிலேஷ் குமாருங்கிறவரோட செல்ஃபோன்லேருந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணி அவர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா கையை காலை வெட்டிடுவோம் அப்படின்னே வந்து த்ரெட்டனிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கிளைண்ட்டோட டாக்டர் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் வந்து ஊற்றிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இதனால் வந்து கிளைண்ட் வந்து பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் வந்து சைபர் செல்லில் வந்து புகார் கொடுக்குறோம். அந்த புகார் கொடுத்து அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து புகார் கொடுத்து நீ சிஎஸ்ஆர் வாங்கிட்டு நீ என்ன பண்ணிடுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு மேற்சொன்ன அதே நபர் செல்விங்கிற பெண் வந்து நேற்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கிளைண்ட்டுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர் வீட்டுக்கு பக்கத்தில் நைட்டு 12:30 மணி அளவில் வந்து அந்த வீட்டை சுற்றி நடந்து வந்திருக்கிறாங்க. என்னோடய கிளைண்ட் வந்து ரொம்பவுமே வந்து பயந்துருக்கிறாரு. காவல்துறை வந்து மிகவும் மெத்தனமாக நடந்துட்டு இருக்கிறாங்க.